எங்க இருந்து நீங்க பார்த்திருந்தாலும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நான் நம்புறேன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. ஈவன் அவருடைய சக்தி உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தின் பாதையை உருவாக்குவதாக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேருக்கு லைஃப் சேஞ்சிங் வேணும்? என் வாழ்க்கை அட்லீஸ்ட் ஒரு நகர்வாவது முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சைனாவது எனக்கு வேணும். நாம போறோம், நம்ம வர்ஷிப் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பண்றோம். பட் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்மளுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பாதையை ஓபன் பண்ணணும். எந்த பாதையுமே ஓபன் பண்ணலனா நாம செய்யறது எங்கேயோ ஒரு இடத்துல தவறா இருக்கிறது. ஈவன் காட் சொல்ற எல்லா காரியத்தையுமே நாம செய்யறோம். அவர் நமக்கு எதெல்லாம் டீச் பண்றாரோ அது எல்லாத்தையுமே நாம செய்யறோம். பட் இந்த செய்யற எல்லா காரியமும் நாம சுயநினைவோட செய்யறோமான்றது தான் நமக்கு தெரியணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நபர் அனுப்புவார், அல்லது அந்த நபர்கள் அந்த இறைவனுடைய மனுஷனை தேடி செல்ல வேண்டிய நேரம் வரும். ஒன்னா நீங்க போகணும், இல்லைன்னா அந்த மனுஷனே உங்களை தேடுவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய பேருடைய லைஃப்ல சேஞ்சஸ் வேணும். ஸ்டில் நான் இருக்கிற இந்த ஒரே மாதிரியான வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடணும், இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும். ஈவன் நான் யோசிக்கிறனோ இல்ல காட் யோசிக்கிறாரோ அந்த லெவலுக்கு நான் போகணும். ஈவன் நீங்க நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேர் திங்க் பண்றதும் நம்மளுடைய லைஃப்ல நடக்காது. ஈவன் அவர் சொல்றது நம்மளால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இன்னொரு காரியம், நாம யோசிக்கிறது சற்றேனும் ஒரு லெவல் கூட முன்னேற்றம் வராது. ஈவன் நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஈவன் ஒரே மாதிரியான காரியம் தான் என்ன நோக்கி வருது. ஈவன் ஒரே ப்ராப்ளம் ஸ்டில் என் ஃபேமிலியில சுத்திக்கிட்டு இருக்கு. ஈவன் நான் மாறணும்னு ஆசைப்படுறேன், ஈவன் என் ஃபேமிலி மாறணும்னு ஆசைப்படுது. இப்போ கேள்வி என்னன்னா, மாறணும் மாறணும் மாறணும்ன்றீங்களே, அந்த மாற்றம் எப்படி தான் வரும்? ஆக்சுவலா அந்த மாற்றம்னா என்ன? இப்ப கவனிங்க, இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன செய்வேன், அதை எடுத்துட்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு காரியத்துல போடுவேன். இப்போ இதே 10 லட்சம் ரூபாவை நான் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்தனா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எடுத்துட்டு போய் முதல்ல எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களோ அங்க எல்லாமே அந்த கடனை திரும்ப கொடுக்க ஆசைப்படுவீங்க. ஓகே, கவனிங்க. Again, இப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், காட் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னு. பட் இந்த 10 லட்சம் ரூபாய் முடிஞ்சது. இப்போ again மீண்டும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதே. மீண்டும் இந்த 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும் போது இப்போ நான் யார்கிட்ட போகட்டும்? ஒரு தடவை கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு, அப்ப மீண்டும் யார் எனக்கு உதவி செய்வா? கடவுள் தான் உதவி செய்வார். திருப்பி நான் கடவுள்கிட்ட போய் நிக்கிறேன், காட் எனக்கு மாற்றத்தை கொடுங்கன்னு. காட் சொல்லுவார், நான் ஏற்கனவே நான் உனக்கு என்ன செஞ்சேன், அனுமதிச்சேன். அதை நாம என்ன செய்யணும், புத்தியா பயன்படுத்தணும். இப்போ இந்த 10 லட்சம் ரூபாவை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? பட் நாம வந்த எல்லா பணத்தையும் எல்லா கடன்காரனுக்கும் செட்டில் பண்ணியாச்சு. ஆமா, ரைட்? அடுத்து என்ன? இந்த அடுத்து என்னன்னு யோசிக்கிறப்பதான் சில பேருக்கு என்ன தெரியாது, வழி தெரியாது. நீங்க நல்லா கவனிங்க, நான் மாறணும், என் வாழ்க்கை மாறணும், அடுத்தது என் குடும்பம் மாறணும். இந்த மாறணும்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மெயினான காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். எப்போ உங்களுக்குள்ள சமாதானம் அதிகமா இருக்கிறதோ இந்த சமாதானம் என்ன செய்யும், எல்லா காரியத்தையுமே மாற்ற ஆரம்பிக்கும். பிகாஸ் பைபிள்ல ஜீசஸ் சொல்றாரு, எங்க பீஸ் மேக்கர்ஸ் இருக்காங்களோ அந்த பீஸ் மேக்கர்ஸ்னால எல்லா காரியத்தையுமே மாற்ற முடியும். நிறைய பேருக்குள்ள பாருங்க, சமாதானம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சமாதானம்னா எதுவும் இல்லை, கடவுளுடைய பேர் அமைதி. எப்போ இறைவனுடைய பேர் அமைதி உங்களுக்குள்ள வருதோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்க மாத்த போறீங்கன்னு இறைவன் ஒரு சிக்னலையும் ஒரு சமிக்கையும் உங்க வாழ்க்கையில கொடுக்குறார். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஜஸ்ட் நீங்க கண்ணை மூடுங்க. நீங்க கண்ணு மூடும் போது எத்தனை எண்ணங்கள் பாஸ் ஆகுதுன்னு மாத்திரம் பாருங்க, அதுவே போதும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காலையில நான் வந்து இறங்குறப்போ ஜஸ்ட் எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் சீக்கிரமா இந்த இமிகிரேஷனை முடிச்சுட்டு நான் என்னுடைய ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணணும் சென்னைக்கு வர்றதுக்கு. ஓகே, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், வேக வேகமா நடக்கிறேன், ஜஸ்ட் இன்னொரு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. பட் எனக்குள்ள ஒரு சத்தம் சொல்லுது, அமைதியாயிரு அமைதியாயிரு. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஒரு இடமா பார்த்து ஃபர்ஸ்ட் அமைதியா உட்கார்ந்தேன். ஏன்னா நான் லேண்ட் பண்றப்பவே 3 ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு. அப்போ ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணுங்க, அப்போ எவ்வளோ பேர் வந்து இறங்குவாங்க, எவ்வளோ பேர் இமிகிரேஷனுக்கு ரஷ் ஆவாங்கன்னு. பட் எனக்குள்ள ஒரு சத்தம், நீ என்ன செய், அமைதியா. நான் கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். அமைதியா உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு எனக்குள்ள ஜஸ்ட் இன்னொரு சத்தம் கேட்குது, இப்போ எழுந்து நட. நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். நான் எழுந்து நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இமிகிரேஷன் சென்டர்ல இல்லை.
அப்போ திடீர்னு நான் கேட்குறேன், யாருமே இல்லைண்ணா. எப்படி ஒரே தடவை 3 ஃப்ளைட் வந்து இறங்கி இருக்கு, யாருமே இல்லைன்னா அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் தானே? அங்கதான் நீங்க டவுட் படக்கூடாது. பிகாஸ் பிசினஸ் கிளாஸ்ல வர்றப்போ உங்களுக்கு இமிகிரேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். And then God, thank you so much. அடுத்து நான் இன்னொரு ஃப்ளைட் பிடிக்கணும். இன்னொரு ஃப்ளைட் கிட்ட வரும்போது மீண்டும் அதே பதட்டம். பிகாஸ் இன்னொரு ஃப்ளைட் நான் சீக்கிரமா பிடிக்கணும். நான் 8 மணிக்கு இறங்கினேன், 8:30க்கு பேக்கேஜ் கிளைம் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ளைட் 10 o'clock. மீண்டும் அதே வாய்ஸ், நோ 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 நோ, ரிலாக்ஸ். மீண்டும் காடு சொல்றார், அமைதியா உட்காரு. உட்கார்ந்தேன். இப்போ எழுந்து நடந்தேன். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் உங்களுக்குள்ள உருவாகிற சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். தன்னை போல அற்புதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தேன். எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்னேன், காட், நான் கண்டிப்பா இப்ப சாப்பிட்டாகணும். ஐம் ஹாங்கிரி. கடவுள் சொன்னார், நோ, நீ இப்ப அமைதியா இருக்கணும். ஈவன் நான் தூக்க மயக்கத்திலையும் வேற இருக்கேன். இப்போ நான் என்ன செய்யட்டும்? இந்த செடிகள்லாம் போட்டு இந்த ஃபால்ஸ் எல்லாம் வர மாதிரி அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காந்தேன். கடவுள் சொன்னார், இப்போ எழுந்து நட. நேராக போய் லாஞ்சுக்குள்ளே உட்காந்து, இந்த கால் நீட்டிலாம் உட்காரதுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அமைதியாக உட்காந்துட்டேன். கரெக்டாக என்னுடைய ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ எலும்பி நடக்க ஆரம்பிச்சு. மீண்டும் த சேம் திங், நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நான் மீண்டும் வரும்போது காடு சொன்னார், இன்னைக்கு நீ ரிலாக்ஸாக வந்தல்ல, அந்த ரிலாக்ஸை போய் என்னுடைய ஜனங்கிட்ட போய் சொல்லு. இவன் நீங்கள் நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தரும் வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் காட் என்னை ரிலாக்ஸாக கூட்டிட்டு வர்றப்போ நான் காடுகிட்ட கேட்குறேன், எத்தனை அடி உயரத்தில்? 25,000 அடி உயரத்தில். ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும்னா முதல்ல அந்த மனுஷனுக்கு தேவை அமைதி. ஜஸ்ட் உங்க கையை வச்சு பாருங்க, முதல்ல இது அமைதியா இருக்கான்னு. படபடக்குதா இல்ல அமைதியா துடிக்குதா? அபிஷேகம் கிரியை செய்யணும். எல்லாரும் சொல்றது, ப்ராஃபட் என்னுடைய லைஃப்ல அபிஷேகம் கிரியை செய்யணும். அபிஷேகம் கிரியை செய்யும். முதல்ல காட் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா எந்த இடத்துல கிரியை செய்யணும்ன்ற அந்த நாலேஜ், அந்த அறிவு உங்களுக்கு வேணும். மாற்றம் வேணும். யார் விரும்புறது? நாம தான். Am I right? எந்த இடத்துல மாற்றம் வேணும், எங்க மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க விரும்புறீங்க, சூஸ் பண்ணுங்க. பிசினஸ்ல ஒரு மாற்றம் வேணும். இப்போ என்னுடைய பிசினஸ்ல கிளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியா வராங்க, பட் இந்த ப்ரேயருக்கு அப்புறமா கிளைண்ட்ஸ் அதிகமா வரணும்னு நான் விரும்புறேன். அப்ப அந்த பிசினஸ் இடத்துல முதல்ல அமைதியாகுங்க. நீங்க கிளைண்ட்ஸ் எப்படி வரணும்னு நீங்க விரும்புறீங்க? ஜஸ்ட் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் மட்டும் வந்து கேட்கணுமா, இல்ல அந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க விரும்பணுமா? ஆர்டர்ஸ் மட்டும்னா ஜஸ்ட் வந்து கொட்டேஷன் மாத்திரம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு பிரதர் வந்து சொல்றார், ப்ரொஃபட் என்கிட்ட நிறைய பேர் வந்து கொட்டேஷன் வாங்குறாங்க, பட் அந்த கொட்டேஷன்ஸ் எதுவுமே டிரான்சாக்ஷன் நடக்கல. நோ, யூ நீட் எ செர்டைன் பீஸ். அதுக்கு தேவையான அந்த பேர் அமைதி உங்களுக்குள்ள வரும்போது அந்த பணம் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கும். ஈவன் த சேம் திங் வாழ்க்கையிலையும் நடக்கணும். எதுவுமே ப்ராப்பரா மூவ் ஆகல, ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. யார் இப்ப கரெக்டா மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அவங்க மேல அமைதியை செலுத்துங்க. ஜஸ்ட் கண்களை மூடுங்க பார்க்கலாம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். எந்த இடத்துல அமைதி வேணும், ஜஸ்ட் கைகளை மேல உயர்த்தி ஜஸ்ட் சொல்லுங்க, இறைவனே இந்த இடத்துல உம்முடைய பேர் அமைதி தேவைப்படுகிறது, இப்பொழுதே நீ ரிலீஸ் பண்ணுங்க. In Jesus mighty name. சொல்லுங்க, it is done. It is done. எத்தனை பேருக்கு புரியுது? That's it. ரொம்ப டூ மச்சாலாம் நீங்க இது பண்ண தேவையில்லை. என்ன வேணும் சொல்லுங்க? அமைதி. அமைதி. யாருக்குள்ள? எனக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள. எனக்குள்ள அமைதி வரும்போது சகல காரியமும் உங்களுக்கு கைகூடும். மத்தேயு 5:9 என்ன சொல்லுது பாருங்க பார்க்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. Blessed are the peacemakers. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சமாதானத்தை உருவாக்குறவங்களா இருக்கணும். Am I right? Yes, yes. Peacemakers தானே? மேக்கர்ஸா இல்லையா? Yes, prophet. இப்போ நான் யார் அப்போ? Peacemaker. ஆஹா, ப்ராஃபட் இந்த சமயத்துல இருந்து நான் பீஸ் மேக்கரா மாறறேன்றவங்க மாத்திரம் எத்தனை பேர்? Yes. சமாதானமே இல்லை, காட் சமாதானத்தை உருவாக்குறவனா என்ன மாத்தணும். Yes, prophet. again அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். Blessed, enjoying enviable happiness, spiritually prosperous, with life, joy and satisfaction in God's favor and salvation, regardless of their outward condition. இது எல்லாமே அந்த blessன்ற ஒரே ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க, are the peacemakers and maintenance of peace.
எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எஸ். ஒன்னு சமாதானத்தை உருவாக்குறது, இன்னொன்னு என்னது? சமாதானத்தை மெயின்டைன் பண்றது. as a prophet நான் prophecy பண்றேன். ஓ எஸ். ஈவன் யாருடைய கையெல்லாம் பரலோகத்துக்கு நேராக நீட்டப்படுகிறதோ எஸ். எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுதே எஸ். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை உருவாக்குவதற்கான பக்குவத்தை இப்பொழுதே ரிலீஸ் பண்ணட்டும். சொல்லுங்க, I receive in the name of Jesus. I receive in the name of சொல்லுங்க, இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுதே என்னுடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒவ்வொரு காரியமும் உண்டு பண்ணும் ஒவ்வொரு காரியமும் எனக்குள்ளே உண்டாகுவதாக. ரெண்டாவது என்னது? மெயின்டைன். அப்ப கொடுத்த சமாதானம் என்ன செய்யணும்? இப்போ மெயின்டைன் பண்ணப்படணும். அது நீங்க நல்லா கவனிங்க. காட் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புவார், ஒரு மிராக்கிளை செஞ்சு அனுப்புவார். ஒரு அற்புதம் உங்க லைஃப்ல வருதுன்னா அதுக்கு தேவை சமாதானம். சமாதானம் இல்லாம அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? இறைவனால அற்புதத்தை செய்ய முடியாது. இங்க அற்புதம் செய்யறது நான் இல்லை, யாரு? இறைவன். ஜஸ்ட் காட் அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும். காட் உங்களுக்கு ப்ரொஃபஸி பண்ண சொன்னா ஜஸ்ட் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு ப்ரொஃபஸி பண்ணுவேன். ப்ராஃபட் நான் ரெடி அப்படின்றவங்க எத்தனை பேர்? இப்போ காட் உங்க கூட பேச சொல்றாருன்னா ஜஸ்ட் நான் இப்போ என்ன செய்வேன்? உங்க கூட பேசுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவேன். ஜஸ்ட் கடவுள் உங்க ஸ்டோரி மாற போகுதுன்னு சொல்லு அப்படின்னாருன்னா நான் அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? That means அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவீங்க. அப்ப இறைவன் இப்ப எனக்கு என்ன சொல்லிருக்காரு? சமாதானத்தை உருவாக்குறவங்களை நான் எழுப்ப போறேன். That means God உங்க மூலியமா உங்க குடும்பத்துல, oh my God, உங்க மூலியமா உங்க பிசினஸ்ல, உங்க மூலியமா உங்க வேலை ஸ்தலத்துல இப்பொழுதே சமாதானம் உருவாகட்டும். சொல்லுங்க, I receive in the name of Jesus. அப்ப முதல்ல எதை பத்தி எனக்கு தெரியணும்? சமாதானத்தை பத்தி எனக்கு தெரியணும். இப்ப சமாதானத்தை பத்தி எனக்கு தெரியாம கடவுள் உனக்கு சமாதானத்தை கொடுக்கறாரு அப்படின்னா சமாதானம். ஓகே, ஐ ரிசீவ். இப்ப சமாதானம்னா என்ன? சமாதானம் பீஸ். பட்டாணியா? நோ பட்டாணி. பீஸ். என்ன பீஸ்? சிக்கன் பீஸா? நோ, பீஸ் கிடையாது. சமாதானம்னா இறைவன் கொடுக்கிற மாபெரும் அமைதி. அமைதி வரும்போது அற்புதமும் சேர்ந்து வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீசஸும் அவர் கூட எல்லா சீஷர்களும் படகுல பயணிக்கிறாங்க. ஆமா, ரைட்? பட் கடல் என்ன செய்யுது? பயங்கரமா கொந்தளிக்குது. சீஷருங்க எல்லாரும் போய், ஜீசஸ் நாங்க எல்லாரும் செத்து போக போறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? ஓய்வு எடுக்கிறாரு. ஆமா, ரைட்? இப்போ என் கேள்வி என்னன்னா, அவருக்கு தெரியாதா கடல் கொந்தளிக்கிறது? தெரியும். கடல் கொந்தளிக்கிறப்போ என்ன சொல்லுவாங்க? கடலுக்கு மீனவர்கள் யாரும் போகக்கூடாது சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? திடீர்னு படகு என்ன செய்யும்? அந்த கொந்தளிப்புல கவிழ்ந்துரும், மூழ்கிரும். உயிர் சேதம் ஏற்படுமா ஏற்படாதா? அப்ப அவங்க சொன்னது கரெக்டா தப்பா? நாங்க செத்து போகிறது உனக்கு கவலை இல்லையா? பட் அவர் எழுந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. அவ்வளவுதான். மீன்ஸ் என்னது? அப்ப சமாதானம்னா என்னது? அமைதி. அமைதி உங்ககிட்ட வரும்போது ஜஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அற்புதமும் சேர்ந்து எனக்கு தேடி வரப்போகுதுன்னு. அமைதி இருந்தாதான் அற்புதமே அங்க நடக்கும். அமைதி இல்லைன்னா அற்புதம் நடக்காது. நீங்க என்னதான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாலும் சரி, உபவாசம் பண்ணாலும் சரி, முழிர்வு ஜெபம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் என்ன வேணும்? அமைதி வேணும். ஜஸ்ட் கைகளை மேல வைத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே உம்முடைய பேர் அமைதி எனக்குள்ளே வருவதாக. சொல்லுங்க, I receive. இறைவனுடைய சக்தி அபரிவிதமா வெளிப்பட போகுது. ஜஸ்ட் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே உம்முடைய ஆற்றலும் உம்முடைய அனுக்கிரகமும் என் வாழ்க்கையில செயல்படட்டும். இப்பொழுதே உம்முடைய ஆற்றலும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அனுக்கிரகமும் என் வாழ்க்கையிலே செயல்படட்டும். It is done. 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். It is done. It is done. It is done. கடவுள் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும்.